முதல் கட்டமான தமிழ் மாநில மாநாடு கரூரில் செப்டம்பர் 28 அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் சபரிமலை காட்ட சரணகோஷம் என்கிற போது நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பது அந்த ஸ்திரீ பிரவேசம், பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாமா செல்ல வேண்டாமா என்பதை மட்டும் நினைவு கூர்ந்து, ஆனால் அதே நேரத்தில் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பல ஆச்சார அனுஷ்டானங்களில் நமக்கு ஏற்பட்ட பின்னடைவே ஐயன் ஐயப்பனால் கலியுக வரதனால் இந்த ஸ்திரீ பிரவேசம் என்கிற பெயரில் 33 நாடுகளிலிருந்து மலைக்கு வந்து கொண்டிருந்த இந்த ஐயப்பன்மார்களுடைய அந்த ஒரு பிரசன்ஸ், அந்த எண்ணிக்கை இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்த உடனே 155 நாடுகளுக்கு இது பரவி இன்று ஐயப்பனுடைய அந்த ஆன்மீகம் உலகளாவிய அளவுக்கு இன்று எடுத்துச் செல்லப்பட்டது என்றால் நம்மிடையே ஏற்பட்டுள்ள அந்த ஆச்சார அனுஷ்டானங்களில் அந்த பின்னடைவை போக்குவதுதான். அதை கருத்தில் கொண்டு சபரிமலை காட்ட சரணகோஷமும் குருசுவாமி சங்கமம் என்கிற பேரில் மூத்த குருசுவாமிகளை சாதாரணமா நம்ம சொல்லுவோம். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை சரி பண்றது எந்த அர்த்தமும் கிடையாது. குழந்தைகளுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அங்க நம்ம வந்து வாத்தியார்களை என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து புரிய வச்சு விஷயங்களை செய்ய வைக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும். அதே மாதிரி ஐயப்பன் ஆன்மீகத்தில குருசுவாமிமார்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், ஆச்சார அனுஷ்டானங்களை குறித்த சரியான ஒரு போதனை பிரச்சாரம் ஏற்பட்டுவிட்டது என்றால் நம்முடைய ஐயப்பன் ஆன்மீகத்தில் எந்த ஒரு தொழிலும் இருக்காது. எந்த சுப்ரீம் கோர்ட்டும் எந்த அரசியல் கட்சிகளும் தலையிட வேண்டிய தேவை இல்லை என்பதை இந்த இடத்தில் இந்த மாநாட்டின் மூலமாக ஆணித்தரமாக இந்த ஐயப்ப பக்தர்கள் முன்னிலையை சொல்ல முடியும். அதற்காக நாம் ஏற்படுத்திய ஒன்று தமிழ் மாநில மாநாட்டுக்கு பிறகு நாம் கிழக்கு மண்டல மாநாடாக தஞ்சாவூரில் நடத்தினோம். அதுபோன்று சென்னையிலே வடமண்டல மாநாடாக நடத்தினோம். இப்பொழுது தென்மண்டல மாநாடு நடைபெறுகிறது, மேற்கு மண்டல மாநாடு நடைபெறுகிறது. இது போன்ற பணிகளை செய்து வரக்கூடிய அகிலபாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபா இன்று தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களில் மிகச் சிறப்பான ஒரு தனித்தன்மையை பெறக்கூடிய அளவுக்கும் நம்முடைய ஐயப்பனுடைய பிரச்சாரம் தான். நம்ம யாருமே வந்து ஐயப்பனுடைய ஆன்மீகத்தை எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் செய்ய வேண்டிய விஷயங்களை எப்படி செய்யணும், எப்படி எடுத்து சொல்லணும், அந்த விஷயங்களை செய்வதிலே பிரச்சாரத்தை மிகவும் கண்ணு கருத்துமாக எடுத்துச் செல்வதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமும் இது போன்ற நிகழ்ச்சியின் நோக்கமும். அதனால் இங்கு வந்திருந்தவர்களை அனைவரையும் ஒருமுறை வருக வருக வரவேற்று முக்கியத்துவத்தை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் செல்கிறேன்.